வெளிப்படுத்தல் 6:9 வருஷம் இல்லையா? இப்ப வாசிக்க மறுபடியும். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் நாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர் 5ஆம் முத்திரை உடைக்கிற போது தேவ வசனத்து நிமித்தமும் அவர்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். 10ஆம் வசனம். அவங்க பலிபீடத்தை எழுந்து நின்று என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்க குடிக்கிறது. நீங்க படிக்காதீங்க, வேற யாரும் படிக்கூடாது. கவனிக்க சொல்றத கவனிங்க, இல்லை இங்க போட்டு விட்டுருவீங்க. வசனத்தை ஒரு ஆள் தான் படிக்கணும், பாக்கி எல்லாம் பார்க்கணும். பேனா வச்சுதான் நோட் பண்ணிக்கணும். தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து. யார் ரத்தத்தை? அப்ப நீதிமன்றம் எங்க கொண்டாங்கன்னு பார்த்தோம். தேவாலயத்து வாசப்பள்ளி தான் நீதிமன்றம் கொள்றாங்க. அப்ப அவங்கதான் எழுந்து நிக்கிறாங்க பலிபீடத்தாண்ட. அவங்க எழுந்து கேட்கிறாங்க, எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். என்ன கேக்குறாங்க? எங்களை தேவாலயத்துக்கு நாங்க கண்டிச்சு பேசுனதால, இப்படிதான் வாழணும் தேவனுக்காக சொன்னதால எங்களை தேவாலயத்து வாசப்படி வச்சு கொண்டுட்டாங்க. எங்க ரத்தத்தை நாங்க கொல்லும் போது நாங்க ரத்தம் சொன்னோம் இல்லையா, அந்த ரத்தத்துக்காக பழிய எப்போ வாங்க போறீங்க எங்களை கொன்னவங்கள? அப்ப கொன்னவங்க யார் கொண்டாங்க? நீதிமன்றம் தேவாலயத்து வாசப்படியில வச்சு நீதிமன்றம் யார் கொண்டாங்களா? இயேசு யார் கொண்டாங்க? கூட இருந்தவங்களா? தேவாலயத்தில இருந்த ஆசாரியர்களும் வேதபாரகரும் பரிசேயரும் மூப்பரும் தான் அவரை கொண்டாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த குரூப் தான் நீதிமன்றம் எல்லாருமே வாசிப்பு வச்சு கொண்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க செய்யற அநியாயங்கள்லாம் கண்டுக்காத இருக்கணுமா? தேவனால் அனுப்பப்படுற தீர்க்கதரிசிங்க இவங்க செய்யற குற்றங்களை எதுக்கு நேராக பார்த்து சொல்லிடுவாங்க. இந்த தவறு செய்யற நீ ஒன்று மாத்திக்கன்னு சொல்லும் போது இவங்க பிளான் பண்ணி அவங்க கொண்டுருவாங்க, குரூப் செட் பண்ணி. அல்லேலூயா. அந்த மாதிரி தேவனுக்காக உண்மையா நடந்துங்கிறத மட்டும்தான் கொல்லப்படுறாங்க. அவங்க மட்டும்தான் 5ஆம் முத்திரை உடைக்கும் போது பள்ளிப்பட்டு தந்தை வந்து நிற்கிறாங்க. வெள்ளை துணி இங்கே போட்டு நான் நிற்பாங்களாங்க? அவங்க தான் ரகசிய வரிகளை போறவங்க. ரகசிய வரிகளை போறவங்க அவங்க தான். வெள்ளை துணி வாங்கி போட்டு நான் போயிட முடியுமா? தேவன் கிட்ட இருந்து வெள்ளங்கி பெற வேண்டும். இப்படி தேவன் கொடுத்திருக்கிற ரகசியங்களை உலகப்பிரமணா மாத்தி மக்களை ஏமாற்றி இப்படி போற கூட்டம் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்லப்படுது? 11ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. போதும். அப்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. கேள்வி, நாங்க தான் சித்தமே ரத்த சிந்தனமுக்காக அவங்களை எப்போ பழி வாங்க போறீங்க அச்சுவல் கேட்கும் போது அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க முதல்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சர்டிஃபிகேட் வாங்கிங்கன்னு சொல்றாங்க. நீங்க பரலோகத்துக்கு பார்த்து பாஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை வாங்கிங்க. நம்ம பஸ்லேயே பேசினா தான் புரியும் நமக்கு. அல்லேலூயா. அதான் அப்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளங்கிகள் கொடுக்கப்பட்டது. வாசிங்க. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய. போதும். அன்றியும் தங்களை போல உங்களை போலவே கொலை செய்யப்பட போகிற தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் உங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை உங்கள் சகோதரருமானவர்களுடைய தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. உங்களை போலவே இன்னும் கொஞ்சம் பேரு இன்னும் பூர்த்தி ஆகணும்ப்பா, நீதிமன்றங்கள்லாம் செலக்ட் ஆகணும். உங்களை போலவே கொல்லப்பட போற பாக்கி தொகை முடியல ஒன்றும். ரகசிய வருகைக்கு அப்புறம் கொஞ்சம் காலம் இருக்கு இல்லையா, அந்த நாளில் இன்னும் கொஞ்சம் பேர் செலக்ட் ஆகணும். அதை கொஞ்சம் ஓய்ந்துருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த கதைன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க கொடுக்குறாங்க.
அல்லேலூயா. சரி, இப்போ இந்த 11ஆம் வசனம் நீங்க பாத்தீங்க இல்லையா? அந்த மெல்லிய வஸ்திரம் வாங்கினாங்கல்ல, வெண் வஸ்திரம் வாங்கினாங்க இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்ன? வாசிங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுக்கு என்ன பொருள்? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. சுத்தமும் மெல்லிய வஸ்திரமும் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு வெண் வஸ்திரம் அளிக்கப்படுது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அது ஒரு வஸ்திரமா இல்ல, சர்டிபிகேட் தான் அது. அல்லேலூயா. அந்த மெல்லிய வஸ்திரம் வெண் வஸ்திரம் அப்படி சொன்னாலே பரிசுத்தவான்களுடைய நீதி தான் அந்த மெல்லிய வஸ்திரம். நீதி தான் வெண்மையா தெரியும். கர்த்தருடைய பார்வைக்கு ஆவிக்குள்ள போயிட்டோம்னா நம்மளுடைய நீதி தான் வெள்ளையா தெரியும். அநீதி எப்படி தெரியும்? கருப்பா தெரியும். அந்தகாரம் பிசாசுடைய கிடையாது. அநீதி செய்யறவன் பிளாக்கா தெரியுவான், நீதி செய்யறவங்க வெள்ளையா தெரியுவாங்க. அங்க பிரிச்சுடுவாங்க. ஒன்னு ஏதோ நடப்புற ஒரு கருப்பா தூக்கிட்டு வருவாங்க. கலந்துக்குள்ள எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சுன்னா அல்லேலூயா. எல்லாரும் போயிட்டா தெரியும். எங்க நீதி தாங்க வெள்ளையா தெரிய போகுது. இவங்க ஃபுல்லாவே வெண் வஸ்திரம் மாட்டிட்டு நின்னால வரிசையில பார்வைக்கு தெரியாது. இது மனுஷன், இது பார்வைக்கு தெரியும். அது ஆவிகள் மரிச்சவங்க தான் எழுந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு தான் மரிச்சவங்க தான் எழுந்து நிற்கிறாங்க. அவங்க தான் வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் தெரியும். ஏன் சொல்றேன்டா, நீங்க எல்லாம் பரலோக போடணும்னு நான் வாங்கிக்கிறேன். எப்படியாவது யாராவது முயற்சி எடுத்து இதுல குறைவுகள் இருந்தா சரி செய்துக்கிட்டு அங்கே காலை வைக்கணும்னு நான் வாங்கிக்கிறேன். அதுக்காக தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கொண்டு வந்து பேசுறேன். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பெரிய வளர்ந்துருக்கிற ஊழியக்காரருக்கு தான் தெரியும், விசுவாசிலாம் தெரியாதுன்னு. அல்லேலூயா. இப்போ நான் பேசின உங்களுக்கு புரியுதா இல்லையா? எத்தனை பேர் புரியுது? கை வைத்துங்க. எல்லாருக்கும் புரியுது இல்லை? அப்ப இவங்க பேசுறது பொய் தானே? ஊழியக்காரங்க பேசுறது பொய்யா இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எல்லாத்தையும் படிச்சுட்டோம், எங்களுக்கு தெரியுங்க, என்ன சொல்லி கொடுக்க போறோம்னு கேட்பாங்க. அதனால அவங்களுக்கு புரியாது சொன்னா கூட யார் கவனிப்பாங்க? மக்கள் தான் கவனிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, விரியன் பாம்பின் குட்டிகளேன்னு சொன்னார்ல யோவான் சொன்னாங்க. யார் பார்த்து சொன்னாரு? அப்ப யாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு? பொது மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. இந்த ஆசாரியர் பரிசேயர் சதிசேயர் பார்த்து என்ன சொன்னாரு? விரியன் பாம்பின் குட்டிகளேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னாருங்க? வருமாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? வருமாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி அர்த்தம் சொல்லுங்களேன். வருமாக்கினை என்றால் நரகம். அந்த நரகத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்குங்கன்னு யாரா உங்களுக்கு சொன்னவன்? உங்களுக்கு நிரந்தரமா நரகம் காத்துட்டு இருக்குன்றான். அதான் அவருடைய அர்த்தம். வருமாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? நரகத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்குங்கன்னு சொன்னது யாரா உங்களுக்கு? உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் நரகம். ஏன்னா விரியன் பாம்பின் குட்டிகள்னு சொல்லிட்டான் இல்லையா? நீங்க அந்த இனத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அவ்வளவுதான். அவன் கொல்லத்துக்குள்ள ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்து ஆட்டுங்காரில இருந்து அவன் இருந்து பாக்குற போது வேதப்பாரர்களும் பரிசீலனை வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு வராங்க? எதுக்காக வராங்க அவங்க? யூதர்கள்லாம் ஞானஸ்நானம் இருக்காங்க. யாரோ ஒரு தீர்க்க தரிசனம் வந்திருக்காரு, ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்காரு, நாமும் போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க எதிர்க்கவோ சண்டை போடவோ வரல, நம்மளும் போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கலான்னு சொல்றாங்க. அவங்கள பார்த்து சொல்றான், உங்களுக்கு இல்லடான்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. எப்படி எதனால எப்படி சொல்லியிருப்பான் சொல்லுங்க? இப்ப 4 பேர் வந்து யாராவது ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு சர்ச்சில் நான் வந்து சபைக்கு வரேங்க ஞானஸ்நானம்னா உடனே ஆண்டவர் ரட்சிப்பு வந்தாச்சு. என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்துச்சு. அவங்க 4 பேருக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க ஞானஸ்நானம்.
ஆனா யோவான் சொல்ற என்ன சொன்னான்? எப்படி சொன்னா? எதனால சொல்லியிருப்பான்? அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை தான் இவன் பாக்குறான். அவன் தீர்க்க தரிசனே. நம்ம முகத்தை ஆளதான் பார்ப்போம். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி இருக்குன்னு அவன் பார்த்துட்டான். உங்களுக்கு அங்க அந்த இடத்துல ஸ்டாண்டர்டு, உங்களுக்கு எப்ப ஏன்டா இங்க வர்றீங்கன்னு கேட்கிறான். புரியுதா இல்லையா சொன்னது? நம்ம ஒரு ரகசியம் தான். அவங்கள பார்த்தோன்னே மனுஷன் முகத்தை அவன் பார்க்கல, அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்றத பார்த்தான். அந்த ஆவிகளுக்கு ரட்சிப்பு கிடையாதுன்றத சொல்றான். உங்களுக்கு யாரு சொன்னாங்க? உங்களுக்கு இல்லை. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. டைம் ஆச்சு நினைக்கிறேன். வார்த்தை கவனிக்கிறீங்களா? பேசுவா? பிடிக்குதா? நிப்பாட்டுமா? கர்த்தரை ஸ்தோத்திரம். இது கொஞ்சம் தான் இருக்குது. 2 ஐட்டம் முடிச்சிட்டோம். 1000 வருட அரசாட்சி வந்துட்டோம் இல்லையா? யாரெல்லாம் கூப்பிடுறாங்கன்னு இல்லை. ரகசிய வரையில யார் கூப்பிடுறாங்கன்னு பார்த்தோமா இல்லையா? புரிஞ்சுதா? ரகசிய வரையெல்லாம் அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அவ்வளவுக்கு போதே சாதாரணம் கிடையாது. ரகசிய வரையில போகிறது இன்னும் ஸ்பெஷல். அது ஃபர்ஸ்ட் தரம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அவ்வளோ சாதாரணமாக போயிட முடியாது. பார்த்தோம் இல்லையா? யார் கூப்பிடுறாங்கன்னு பார்த்தோமா இல்லையா? சொல்லுங்க. நீங்க போவீங்களா ரகசிய வரைக்கு? போவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. விசுவாசிக்கிறேன். வசனத்தை பார்த்தோம். யார் கூப்பிடுறாங்கன்னு பார்த்து, அது உங்க பாக்கியம். அதை யாரும் தொடங்க முடியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் போகலாம். இப்படிதான் போக முடியும்னு சொல்லிட்டேன். இப்படிதான் ரகசியவர்களை போக முடியும் வசனம் சொல்லியாச்சு. அந்த வசனம் பார்த்தோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அடுத்தபடியா 1000 வருஷ அரசாட்சி யார் நாள் போறீங்க? 1000 வருஷம் அரசாட்சி இல்லையா? அதுல யார் நாள் போறாங்க? கீபோர்டுக்கார 1000 வருஷ அரசாட்சியில யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க? ஒரே அடி. அவங்க குவாலிட்டி பத்தி சொல்ல தெரியாது எனக்கு, சொல்ல மாட்டேன். ஆண்டு உழைக்காரு கலந்துப்பாங்க. அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும்ல. இந்த குவாலிட்டி நீங்க தான் சொல்லணும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும். யார் இது? இயேசு பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம்னா யாரு? ஏற்கனவே பார்த்தோம்ல, பள்ளிக்குறிச்சி நின்னாங்களா ரகசியவர்களே சொல்லப்பட்டாங்க இல்லையா? அவங்க இங்க வராங்க. சிங்காசனம் வைக்க போறது நியாயத்திற்கு முதல் நியாயத்திற்கு தான். இது 1000 வருஷ அரசாட்சியை செலக்ட் பண்றாங்க. யாரெல்லாம் அதில் கலந்து போறாங்கன்னு. அப்போ அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டே 24 மூப்பர் இருக்காங்க பரலோகத்துல. அவங்க பூமிக்கு வராங்க. அந்த சிங்காசனம் உட்கார்றாங்க. கபலசமா சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதில் சொர்க்கத்தையாவது ஆத்துமாக்களையும் முடிச்சிட்டாங்க இல்லையா? ஒன்னு விட்டு ஒன்னு முன்னாடி மேல விட்டீங்க. தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும். போதும். இப்ப யார் சொன்னா? வெளிப்படுத்தல் 6 முதல்ல படிச்சோம் இல்லையா? வெளிப்படுத்துக்கு முன்னால கொல்லப்பட்ட வாசத்துல கொல்லப்பட்டவங்க தான் எதிர்ந்தாங்கன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு வராங்க 1000 வருஷ அரசாட்சி. அப்புறம் இன்னொரு குரூப் சேர்க்கிறாரு. எந்த குரூப்பு? இன்னும் கொஞ்சம் பேர் செலக்ட் ஆகணும் காத்திருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அந்த டீமும் அதில் ஜாயின் பண்றாங்க. தொடர்ந்து படிங்க.
ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரைகளை தரித்துக் கொள்ளாத இருந்தவர்களையும் கண்டே. இங்க யார் வராங்க? அந்தி கிறிஸ்து ஆட்சியில யாரெல்லாம் மிருகத்தை வணங்காமலும் மிருகத்துடைய முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருக்காங்களோ அவங்களும் கொல்லப்படுறாங்க இல்லையா? அப்போ அந்த டீமோட கூட இந்த டீம் சேர்க்கிறாங்க. அவங்களும் கொல்லப்படுறாங்க ஊழியத்தின் நிமித்தம், இவங்களும் ஊழியத்தின் நிமித்தம், இவங்க வணங்காத நிமித்தம், சாத்தானை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமும், அந்த மிருகத்தை வணங்காத நிமித்தமும், அந்த முத்திரைகளை போட்டுக்காத நிமித்தமும் கொல்லப்படுறாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் ஒன்னா சேர்க்கிறாங்க. படிங்க. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். போதும். இப்ப இந்த டீம் மட்டும்தான் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் இன்னும் தெரியல, யாருக்குமே தெரியல என்ன சொல்லியிருக்காரு. இதுக்குள்ள போனாதானே தெரியும். இப்போ சொல்ல போறாரு. அப்புறம் அவங்களாம் கொஞ்சம் நம்பிக்கையா இருந்தாங்க, பரலோகப்படுங்க. அவர் இருந்த உண்மை வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டாரு. இவ்வளவு கடினமா இருக்குதான்னு பயப்படுவாங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா. சொல்லி தானே ஆகணும். இந்த இடத்துல இந்த ஆபத்து இருந்து பார்த்துக்கோன்னு சொன்னதானே நீங்க பார்த்து போவீங்க. இல்லை போய் அதில் மாட்டிப்பீங்கல்ல. ஆபத்து சொன்னோமா இல்லையா? இவ்வளவு டேஞ்சரஸ் இருக்கு. இந்த மாதிரி போனா மட்டும்தான் அதில் கலந்துக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த 5ஆம் வசனம் படிங்க. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயர்த்துதல். அப்ப முதலாம் உயர்த்துதல யாரு செலக்ட் ஆகினாங்களோ அவங்க மட்டும்தான் 1000 வருஷம் அரசாட்சி ஆள போறாங்க. மற்றவங்களாம் அந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் உயிரடையவில்லை. உங்களுக்கு எதாவது கேட்கணுமா? எல்லாரும் முதலாவது உயர்ந்து இருப்பாங்கன்றது மட்டும்தான் போய் செஞ்சாங்க. சரி, மற்ற மரிச்சவங்களாம் எப்ப எழுதி போறாங்க பாருங்க. 11ஆம் வசனம் வாசிங்க. அதுல 11ஆம் வசனம். பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும், இது முதலாம் உயர்த்தல். அவங்க 1000 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 1000 வருஷம் முடிஞ்ச உடனே பெரிய வெள்ளை சிங்காசனம் திருப்பி மறுபடியும் நியாயத்தீர்ப்பு நடக்குது பூமியில. பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. என்ன திறக்கப்பட்டுச்சு? இதுதான் ஃபைனல் நியாயத்தீர்ப்பு. அதுலதான் நம்ம போவோமான்னு தெரியல. அது கூட ஒழுங்கா இருந்தாதான் உண்மைதான். இதான் சொல்லியிருக்கேன். கண்டிஷனா இது கடைசி ஃபைனல் நியாயத்தீர்ப்பு. 1000 வருஷம் அரசாட்சிலாம் முடிஞ்ச பிறகு, ரகசியம் முடிஞ்சிட்ட பிறகு அங்க அது வரைக்கும் நம்ம நித்திரில தான் இருப்போம். எங்க இருப்போம்? நித்திரில இருக்குமா, அழைஞ்சிட்டு இருக்குமா? அங்கேயோ அதையும் பார்க்கணுமா? வாசிங்க. யோபு 14 அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரிச்சவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒழிந்து போகுமளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை. நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. மனுஷன் படுத்து கிடக்கிறான் கல்லறைக்குள்ள. சரியா? அது வானங்கள் ஒழிந்து போகுமளவும் அவன் நித்திரை தெளியறது இல்லை, அவன் எந்திரிக்கிறதா இல்லை. வானங்கள் எப்படி ஒழிந்து போகும்? நியாயத்தில் பண்ணி தான் வானங்கள் ஒழிந்து போகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எந்திரிக்க முடியாது, அவன் நித்திரையும் தெரியாது. அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க பாதியில இறந்து போயிட்டா அவங்க ஆவி அலைஞ்சிக்கிட்டு இருக்குமா? பாப்பீங்களா? வாட்ஸ்அப்ல வருது.
மரிச்சாவிகிட்ட பேசுறாங்களா? மரிச்சாவை கூப்பிடுறாங்களா? ஹல்லேலூயா. மனுஷன் படுத்து கிடக்கிறான், மரிச்சாவையை கூப்பிட முடியும்? அது அவனுக்கு அதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் இருக்கு. ஒரு மாந்திரிக சக்திகளை வச்சு அவங்களை கூப்பிடலாம். என்ன பேசணுமோ அதை அது வரைக்கும் அவங்களை செயல்படுத்திட்டு மறுபடியும் அவங்க போய் அதே இடத்துல நிறுத்திட போயிடுவாங்க. அவன் நிறுத்தமா கூடலாம் வச்சுக்க முடியாது. அவன் தனிப்பட்ட வகையில இருந்து செயல்பட முடியாது, தனியா எந்திரிக்க முடியாது. யாரா இருந்தாலும், கிறிஸ்துவங்களா இருந்தாலும் என்ன கேக்குறீங்கன்னு புரியல. கிறிஸ்துக்குள் மறிச்சாங்கன்றது எதை வச்சு நீங்க கிறிஸ்துக்குள் மறிக்கிறாங்கன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவங்களா ஆயிட்டு மறிச்சாலே கணக்குல வரமாட்டாங்க. அந்த வசனத்துப்படி நடந்து செலக்ட் ஆனா மட்டும்தான் கணக்குல வருவாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் கணக்குல வைக்கிறாங்க. அழைக்கப்பட்ட எல்லாரையும் சேர்த்துக்கல. அப்ப எந்த கிறிஸ்துவங்களை கேக்குறீங்க நீங்க? அவங்க எங்க இருக்காங்க, எவ்வளவு பரலோகத்தில் இருக்காங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி இந்த மரித்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் முடிமளவும் உயிரடையவில்லை, எந்திரிக்க முடியாது. அப்ப எப்ப எந்திரிக்காங்கன்னு சொன்னோம்? 11ஆம் வசனத்துல 11ஆம் வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். பின்பு நான் வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்ப மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் அப்பதான் கூட்டி சேர்க்கப்படுறாங்களே. 1000 வருஷம் அரசாட்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு ரகசிய வர்க்கம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் மரித்தோராகிய பெரியோரையும் சிறியோரையும் தேவனுக்கு முன்பாக கூட்டி சேர்க்கப்படுறாங்க. எல்லாரும் மறிச்சு எல்லாரும். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. இதை நல்லா கவனிங்க. அப்போது என்ன திறக்கப்படுது? புஸ்தகங்கள். எத்தனை? 7 புஸ்தகமா? எங்க இருக்குமா? 7 புஸ்தகங்கள் எங்க இருக்கு? அப்போது புஸ்தகங்கள் பன்மையில இருக்கு. அது எத்தனை சொல்ல முடியாது. அப்போது புஸ்தகங்கள் அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. என்ன திறக்கப்பட்டது? கவனிங்க. அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. எத்தனை புஸ்தகம்? பன்மையில இருக்குது புஸ்தகங்கள். எத்தனை சொல்ல முடியாது, அடக்கி வச்சிருக்கு. அப்புறம் ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. ஒரு புஸ்தகம் கவனிக்கிறீங்களா? ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் ஒண்ணுதான். புஸ்தகங்கள் நிறைய திறக்கப்படுது, அதுல ஜீவ புஸ்தகம் ஒண்ணுதான் இருக்கு. ஒரு புஸ்தகத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க? ரிஜெக்ட் ஆன புஸ்தகம் நிறைய இருக்கு, அழைக்கப்பட்டவங்க எல்லாம். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் ஒண்ணுதான் திறக்கப்படுது, அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் ஜீவ புஸ்தகத்துல இருப்பாங்க, ஒண்ணுதான் இருக்கு. அப்போ நிறைய புஸ்தகம் திறக்கப்படும். இவங்க அழைக்கப்பட்டவங்க. எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா, மண்டை இருந்தாதான் வயிற்று வரி வராது அண்டிக் கொள்ள முடியும். எப்படி புரியுதே தெரியல உங்களுக்கு. ஒரு மந்தை இருந்தாதான் ஒரு வழித்தேறி ஓடி வர ஆடு அந்த மந்தைக்குள்ள சேர்ந்துக்குன்னு அது துணையா இருக்க முடியும், ஆதரவா. இப்படிதான் சொல்லிருக்கே. வழி தவறிய ஆடு தானே யாரு? நீதிமன்றம் வழி தவறிய ஆடுகள் தான்.
அப்ப மந்தை எவ்வளவு இருக்கும்? சபைகள் தான் மந்தைகள். சபையில வழித்தவறிய ஆடு இருக்கும், இழந்தது, இழக்கப்பட்டது, மந்தையெல்லாம் சேர்ந்திருக்கும். இது ஏன் சொல்றது தெரியுதா? புஸ்தகங்கள் நிறைய இருக்கு, ஜீவ புஸ்தகம் ஒண்ணுதான் இருக்கு. அப்போ உள்ளே கிறிஸ்துவங்களிலேயே ரிஜெக்ட் எவ்வளவு பேரு? சாட்சியா வராதுங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. அதான் புஸ்தகங்கள். ஜீவ புஸ்தகம் ஒண்ணுதான் இருக்கு. படிங்க. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே, அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே, இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடி நியாய தீர்ப்பு அவங்களுக்கு, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடி அவங்களுக்கு நியாய தீர்ப்பு. அப்போது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படி மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அவங்க எப்படி நடந்துகிட்டாங்களோ அதுக்கேற்றபடி நியாய தீர்ப்படைஞ்சாங்க. கிரியை தான் அங்க முக்கியம். நீங்க என்ன பேசுனீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க யாருக்கு உதவி பண்ணீங்க, நீங்க யாருக்கு விட்டு கொடுத்தீங்க, எந்த குற்றங்களை சுமந்துக்கிட்டீங்க, எந்த நன்மைகளை செஞ்சீங்க அப்படிங்கிறது அவங்கவுங்க கிரியைகளை பொறுத்து தான் நியாயத்திற்கு நடக்க போகுது. படிங்க. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள, எல்லாரையும் வராங்க பாருங்க, இதான் ஃபைனல் நியாயத்திற்கு. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அந்த அவங்க பாதுகாக்கிறதுக்கு மட்டும் தான் இங்க வெளியே இருக்காங்க. அவங்க ஒப்படைச்சோட எங்க போயிடுறாங்க? பாதாளத்துல தள்ளப்பட்டுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாய் நாம் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். 3 காரியங்களை குறித்து இப்ப பார்த்துருக்கோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்தோம். உலக தோட்டத்துக்கு முன்னாடியே குறிக்கப்பட்டவங்க செலக்ட் ஆக போறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதற்கு அவருடைய வேலை செய்வதற்காகவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளோம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரகசியவர்களை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு பார்த்தோம். எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தோம். 1000 வருட அரசாட்சியில எப்படி இருக்கிறவங்க கலந்து கொள்வாங்கன்னு பார்த்தோம். இது 3 வகையிலையும் ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க எப்படி சொல்றீங்க, இது உண்மைதானா, இப்படிப்பட்டவங்க மட்டும்தான் அதில் கலந்துக்க முடியுமா அப்படின்றது டவுட் இருக்கா? வந்து சாத்தானுடைய ஏஜென்ட்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதே நாங்க நெக்ஸ்ட் இருப்போம். விசேஷன் வந்து சாத்தானுடைய கருவிகள் அப்படின்றீங்க. வாசிங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சுரமண்டலக்காரரும் கீத வாக்கியக்காரரும் சுரமண்டலக்காரரும் கீத வாக்கியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமான சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. யார் பார்த்து சொல்றாரு? யார் சொல்றது? யார்கிட்ட சொல்றது? தேவன் சாத்தானை பார்த்து சொல்றாரு. என்னன்னா இனிமே கேட்கப்பட்டவங்க அதுல அப்ப அவனை உருவாக்கும் போது அவனுக்குள்ள என்ன உருவாச்சு? மேல வார்த்தைகளும் நாங்க சொன்னோம் அவனுக்குள்ள உருவாச்சு. இங்க இதெல்லாம் உனக்கு காதுல இனிமே கேட்க போறது இல்லை. யாரு? அவனை அழிக்கும் போது, அவனுக்கு முடி கொட்டும் போது சொல்றாரு. அப்ப இதெல்லாம் இனி உன்னிடத்துல கேட்கப்படுவதும் இல்லை முடிக்கிறார். அப்ப எதை வச்சு எல்லாரும் ஏமாத்திருக்கான்? எதை வச்சு ஏமாத்திருக்கான்? அதிகமா காசு சம்பாதிச்சிட்ட பிறகு அவங்க எதுக்குள்ள போறாங்க? அப்புறம் மியூசிக், பாட்டு, டான்ஸ்ல போயிடுறாங்களே, அதான் முக்கியம். இப்போ வர்ஷிப் பண்றேன்னு சொல்லி 4 வகையான மியூசிக்கை வச்சு ஒரே ஆட்டம் பாட்டம் இருப்பாங்க. தாவீது எப்படி இருந்தான்? தனிப்பட்ட வகையில ஒரு கொட்டை வச்சு அவனே பண்ணி அவனுக்கு கேட்கிற மாதிரி, தேவனுக்கு அவனுக்கு கேட்கிற மாதிரி இசையை பண்ணான். இப்போ என்ன பண்றோம்?
வந்தவங்களாம் எதுக்காக என்ன நினைச்சு ஆடுறாங்கன்னு தெரியுமா இருக்காது. சாலமன் நம்ம ஏதோ சொல்லுங்க. சாலமன் தேவாலயத்துல மியூசிக் குரூப் இருந்தது. இருந்தது. முதல் ஆலயம் திறக்கப்பட்ட போது நம்ம மியூசிக் குரூப் மொத்தமாவே அவனோடதுன்னு சொல்லல. அதுதான் கேட்டோம். ஆனா மேக்சிமம் அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. ஏன் சொல்றேன்னு கேட்டா, இந்த பூமி யார் படிச்சது? வானத்தின் பூமி யார் படிச்சாங்க? இந்த மெட்டீரியல்லாம் யார் படிச்சாங்க? அந்த மெட்டீரியல் எடுத்து செஞ்சிருக்கோம். அப்ப அவருக்கு இதில் பங்கு இருக்கா இல்லையா? ஆண்டவருக்கு. ஆனா வாசிக்கிற தகுதி தான் அவனுக்குள்ள இருக்கு. பொருள் யாருக்கு? ஆனா அவருக்கு பங்கு தரணுமா இல்லையா? இருக்கா இல்லையா? நம்மளும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஆனா மெயின் அவனு தான் அந்த வாசிக்கிற இதை வச்சுக்கிட்டு வாசிக்க தெரியல என்ன பண்ண முடியும்? வாசிக்கிறது அவன் தான். அப்போ அதனால தேவனுக்குள்ளேயே இருக்காங்க அவங்க. ஏன்னா அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் அங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட ட்ரெயினிங்ல வச்சிருந்தாங்கல்ல, அங்க பயிற்சி துணையும் இருக்காங்க. அவங்களும் வந்திருக்காங்க பூமிக்கு, அவங்களும் சொல்லி தராங்க இதை. ஆனா மேக்சிமம் அவங்க தான் டைரக்ட். என்னவா அவனை முடிக்கும் போது என்ன சொல்றாரு? அவன் நரகத்துல தள்ளும் போது நான் அது படிக்கல 22 அவனுக்கு என்ன வாக்கு கொடுக்குறாரு பாருங்க, என்ன சொல்லி அவன் தள்ளுறாரு பாருங்க. நீ உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை, எந்த தொழிலாளி இல்ல இல்ல 22 வசனம். சுரமண்டலக்காரரும் சுரமண்டலக்காரரும் கீத வாக்கியக்காரரும் வாக்கியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமான சத்தம் இனி உன்னத்துல கேட்கப்படுவதில்லை. இனி உன்னத்துல கேட்கப்படுவதில்லை. அப்ப இது வரைக்கும் எதை கேட்டு நீ எல்லாரும் ஏமாத்தின? எதை வச்சு? இதை வச்சு தான் ஏமாத்திருக்க. என்னாச்சா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20 22 பூமியில மேல அவனை உற்பத்தி பண்ணும்போது அவனுக்குள்ள உண்டாச்சு இல்லையா? பூமியில வந்து கைப்பற்றுவான் பாருங்க. அது அப்படியே 20 படிங்க. 20 ஆதாள் யாபாலை பெற்றால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்கள். எந்த வசனம்? 20 22 படிங்க. அவன் சகோனுடைய பேர் யூபால், அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். சில்லாலம் போதும், முடிஞ்சு போச்சு. நம்ம பொருள் கிடைச்சது இல்ல. என்ன யாருக்கு யார் தகப்பன்? இசை வாசிக்கிற அவ்வளவு யார் தகப்பன்? அந்த யூபால் யார் தெரியுமா? காயினோட சொந்தது. காயினோட சொந்தது. நீ 18 இருந்து வாசிக்க வருஷ வாசிக்கிறவங்க தெரியும். ஏனாக்குக்கு ஈராக் பிறந்தான். ஈராக்கு மிகாவேலை பெற்றால், மெத்துசாவேலை பெற்றான், மெத்துசாவேல் லாமேக்கை பெற்றான். அப்ப எங்க இருந்து வந்து லாமேக்கு யாருடைய பையன்? ஏனோக்கு யாருடைய பையன்? காயினுடைய பையன். அதுக்கு மேல வசனம் 17. காயின் தன் மனைவியை அறிந்தார், அவன் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றார். போதும். காயினுடைய பையன் தான் ஏனோக்கு. ஏனோக்கு சந்தையிலிருந்து வரவனா நீங்க இசை கேள்விலாம் அவன் தான் தகப்பன். 7வது சந்ததி. காயின்ல இருந்து 7வது தலைமுறையில் வரும்போது இசை கேள்வி எல்லாத்தையும் அவன் தான் தயாரிப்பான். அவன் தான் தயாரிக்கிறான். பூமியில அவன் தான் ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ளதான் அங்க உருவாகி வரும்போது காயினுடைய சந்தையில அவன் தான் ஆசாரிக்கிறான் இல்லையா? அவனை பாதாளத்தில் தள்ளும் போதும் இனி இதை நீ கேட்க போறதில்ல, இதை வச்சுதான் நீ எல்லாரையும் ஏமாத்தின, எல்லாரையும் வாசப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. இந்த இசையை தான் 3 இடத்துல பார்க்கும்போது அது அவனை சிறந்ததாய் காணப்படுது. பெருமையா எடுத்துக்கொள்ளாமல் தேவனுக்கு என்று பயன்படுத்த வாசிக்கிற போது தேவனுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா? இந்த மெட்டீரியல் எல்லாம் தேவனுக்கு. நீங்க சொல்லனா யார் சொல்லுவாங்க? கல்லுகள் சொல்லும். சொன்னாரா இல்லையா? அப்ப கல்லு யாருது? அவருடைய பூமியை அவர் தானே படைச்சாரு.
அப்ப அதுல இருந்து எடுத்து சார்ந்த உருவாக்கப்பட்டிருக்கு. அவருக்கு பங்கு இருக்கா இல்லையா? இப்போ வாரம் கொடுக்குறாங்கன்னு வச்சு 2 பேர் ஷேர் பண்ணி பார்ட்னராக வச்சுருக்காங்க. அவருக்கு பார்த்து சேர், இவருக்கு பார்த்து சேர், அப்படிதான் வரும் இது. அல்லேலூயா. அந்த மாதிரி வகையில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை கர்வம் கொள்ளும் போது, பெருமை கொள்ளும் போது, அதை வச்சு அகங்காரம் கொள்ளும் போது அது அவனை செல்லும். அந்த கீழ்ப்படிதலோடு அந்த அடக்கத்தோடு தேவனுக்காக பயன்படுத்துற போது அவரை சேரும். எல்லாத்தையும் ஒரே பார்வையில் பார்க்க கூடாது. எல்லாத்தையுமே 2 வகையா பிரிக்கலாம். கர்த்தர் சுத்தம் எது எடுத்தாலும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன உரிமையோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பா. ஸ்டேட் கவர்மெண்ட் யாரு? அப்பாவுக்கு அம்மா மனைவி இல்லைல்ல, நம்ம அப்பாவுக்கு மனைவி இல்லையே, எப்படி அம்மான்னு சொல்ல முடியும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே பிதாவை சேரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பிதாவை சேரும், ஸ்டேட் கவர்மெண்ட்னா தமிழ்நாடு, ஸ்டேட் கவர்மெண்ட் மாநிலத்தை சேரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவை சேரும். அப்போ அவங்களுக்கு பங்கு இருக்குல்ல எல்லாத்துலயும். இப்போ ஜிஎஸ்டி போடுறாங்கல்ல, அவங்களுக்கு பாதி இவங்களுக்கு பாதி போடுறாங்க இல்லைங்க. நான் சொன்னது கரெக்டு தானே? ஷேர் இருக்கா இல்லையா 2 பேருக்கும்? எதை எடுத்து அதனால தான் அவன் சொல்றான், இது அத்தனை எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அத்தனை ராஜ்யங்களும் என்னுடையதுன்னு சொன்னான். யாருக்கிட்ட? யார் சொன்னது? அப்ப அவங்ககிட்ட இல்லைன்னா சொல்லுவானா? ஆதாம் ஏவாளை கைப்பற்றனா? ஆதாம் ஏவாளை கைப்பற்றனா? அவங்க 2 பேரும் வெளியே கூப்பிட்டு வந்து யாரு? ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து யாரு? 3 பேரை சேர்ந்து தான் வெளியே அனுப்புறாரு. 3 பேரும் ஒன்னா வந்தாங்க. அப்ப அவங்க 2 பேருக்கும் இந்த ஞானத்தெல்லாம் கொடுத்து கொண்டு வர்றது யாரு? அதுக்கப்புறம் பேசினாரா? ஆதாம் ஏவாள்கிட்ட தேவன் வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் பேசினாரா? பேசுனதா என்ன இருக்கா? அப்ப இவன் தான் நடத்துறான். அவனுடைய ஞானம் தானே இவங்களுக்கு. எப்படி பயிர் வைக்கணும், எப்படி நிலத்தை கொத்தணும், எல்லாம் யார் பண்ணுது? இவன் தான் கொடுக்குறான். அதனால தான் அந்த காணிக்கை அவர் எடுக்கல. அவன் ஆடு மாடு தேவன் பறிச்சதை டைரக்டா ஆடு மாடு மேய்க்கிறான் ஆபேல். அதனால அந்த காணிக்கை எடுத்துக்கிட்டாரு. எல்லாத்துலயுமே ரகசியம் இருக்கு, எதுவுமே ரகசியம் இல்லாம இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, மட்டுமாக எனக்கு இந்த இடத்துல உங்கள் மத்தியில பேச எனக்கு தருணத்தை கொடுத்த அருமையான சாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதனால இங்கே வந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை மட்டுமாக கேட்டீர்கள். அமைதியோடு இருந்து யாருக்கு எப்படி புரிந்ததோ நீங்கள் மனதில் வைத்து இதன்படி செயல்படும்படியாக எப்படியாகிலும் அந்த ராஜ்யத்திலே நாம் காலை வைக்க வேண்டும், இங்கே பங்கடைய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சி நான் அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகிமுண்டாதாக. ஐயாவோட நிறைய காரியங்களை நாங்கள் உட்காந்து மணிக்கணக்காக டைம் போகிறதே தெரியாது. நைட்டு 1 மணி 2 மணி எல்லாம் கூட ஆயிருக்குது ஆரம்பத்தில். ஆனால் இப்போ இன்னைக்கு கேட்டது வந்து ஒரு புதிய எல்லாருக்கும் நம்ம இயேசு நாமத்தால நன்றி சொல்றேன் ஐயா. மகிமுண்டாதாக. நேரம் தான் நமக்கு. நீங்க ஏதாவது கோவப்படுறீங்களா? நேரம் ஆச்சுன்னு கோவத்தோட போகாதீங்க, உங்களுக்கு நல்லது கிடையாது. ஏற்கனவே பிபி இருக்கு நிறைய பேருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஆர்வமா இருக்கிறத பார்த்தா. நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, சில பேர் வரல. ஒவ்வொரு மாதமும் இந்த கடைசி கூட்டத்துக்காக நீங்க பாருங்க எவ்வளவு ரகசியங்கள் வெளிப்பாடுகள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம தெளிவாயிட்டோம்னா அற்புத அடையாளம் ஆண்டவர் செஞ்சிருவார். அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் நடத்துவார். பாருங்க சொல்றதுக்கே பயமா இருக்கு. கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்றதுக்கு பயமா இருக்குது. அல்லேலூயா. நம்ம பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம டெய்லி ஜெபம் பண்றோம். வராம இருக்கா? அதிகமாகவே தவிர. ஆனா நம்ம என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே பிரச்சனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அதை சகிக்க, அதை ஜெயிக்க, அதை பெலன் கொள்ள மேற்கொள்ள குறிப்பிட்டார். அல்லேலூயா. அந்த நீதிமான்கள் லிஸ்ட்ல நம்ம இருக்கிறதுக்கு நம்ம விரும்பணும். சொகுசு வாழ்க்கை
எல்லாம் ஆண்டவர் வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அதெல்லாம் கிடைக்கும். ஆனா நம்ம விருப்பங்கள்லாம் ஆண்டவருக்குள்ள வளரணும், சத்தியத்துல வளரணும். வேதம் பாருங்க, படிக்கணும், டெய்லியும் படிங்க. படிக்க படிக்க இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. அதற்கு மகிமையுண்டாதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துமா. வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறேன். மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் கடைசியா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடும். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ராத்திரி வேலைக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை நேசிக்கிற அன்பின் பொருளுக்கு பிதாவே, இந்த வேலையில கூட அருமையான தாசனை மறைத்து நீ தாமே ஆண்டவரை பேசின மகத்தான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வந்தவர்கள் அநேகர் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கேட்டிருக்கிறார்கள். அப்பா ஆண்டவரே, எப்படிலாம் நாம இருந்தா நாம் ரகசிய வருவில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஆண்டவரே 3 விதமான காரியங்களை குறித்து இந்த நாள்ல அருமையான தாசனை மறுத்து பேசினீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை நடந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் வேதத்தை வாசிப்பதற்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா கிருபை தரப்படும்படியா கூட செபிக்கிறேன். தகப்பனே, வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தகப்பனே, சோத்திரிக தாவே, அது மாத்திரமல்ல இந்த நாள்ல பேசின தாசனை ஆண்டவர் அவருடைய குடும்பத்தையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கிற ஊழியங்களை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை இன்னும் அதிகமாக அநேக இடங்களில் கொண்டு சென்று ஆண்டவரை ரகசியங்களை ஆண்டவரை சொல்லி கொடுப்பதற்கு கத்ததாமே ஆண்டவரை உலகமெங்கு ஆண்டவரை கொண்டு போகப்படும்படியாக கூட செபிக்கிறீங்க தாவே. தகப்பனை இதை நடத்துகிறதான அருமை போதகர் ஆண்டவரை ரஞ்சித்தையோ உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை செய்கிற ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. உங்களுடைய நாம மையப்படுத்தும். இன்னமாக ஆண்டவரை வந்த ஒவ்வொருவரையும் கத்ததாமே ஆசீர்வதிக்கப்படும்படியாக கூட செபிக்கிறோம். உங்களுடைய கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியம் பலப்படுத்துகிறாங்க. இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நோயுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவிதமான உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.